ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் அடுத்த ஈரடி. ஆவர்த்தனோ நிவத்தாத்மா சம்வத சம்பிரமர்தனக அகசம்வர்த்தகோ வஹ்னிரனிலோதரணீதரக. இந்த ஈரடியில் இருந்து முதல் அடியை ஆவர்த்தனோ நிவத்தாத்மா சம்வத சம்பிரமர்தனக என்கின்ற அடியை இந்த வீடியோவிலே பார்க்கலாம். ஆவர்த்தனக, பகவான் சக்கரத்தை சுழற்றுகின்றார், சக்கரத்தை இயக்குகின்றார். எந்த சக்கரத்தை என்றால் ஜீவர்களுடைய சம்சார சக்கரத்தை. பிறப்பு, இருப்பு, வளர்ச்சி, பிறகு இறப்பு, மீண்டும் பிறப்பு என்று தொடர்கின்ற இந்த ஜீவர்களுடைய சம்சார சக்கரத்தை பகவான் தான் சுழற்றுகின்றார், இயங்கும்படி செய்கின்றார். அந்த இயல்பு அவருக்கே உரியது. அதனால் அவர் ஆவர்த்தனக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஆனால் ஏன் அப்படி சுழற்றுகின்றார்? சம்சாரத்திலே நம்மை தள்ளிவிட்டு, நம்ம எல்லோரையும் தள்ளிவிட்டு அவர் வேடிக்கையாக பார்க்கின்றார்? இல்லை. நம்முடைய கர்ம வினைகளினாலே உந்தப்பட்டு நாம் மீண்டும் மீண்டும் இந்த சம்சார சக்கரத்திலேயே உழல்வதற்குத்தான் விரும்புகின்றோம். ஆக அது நம்முடைய விருப்பம். மோட்சம் அடைவதற்கு, இந்த சம்சார சக்கரத்திலே இருந்து விடுபடுவதற்கு நாம் விரும்புவதும் இல்லை. அப்படியே எப்பொழுதாவது ஓரளவு விரும்பினாலும் அதற்கு தகுதி உடையவர்களாக இருப்பதும் இல்லை. அதாவது நம்முடைய விருப்பம் அவ்வளவு தீவிரமாக ஆழ்ந்து இருப்பதில்லை. அதனால் இந்த சம்சாரத்திலேயே நாம் உழல்வதும் அதற்கு பகவான் வழிவகை செய்து அருள்வதும் தவிர்க்க முடியாதவை ஆகின்றன. ஆக நம்முடைய விருப்பத்தினாலே தான் அவர் நம்மை சம்சார சக்கரத்திலே புகுத்தி அதை இயக்கி அருள்கின்றாரே தவிர தன்னிச்சையாக இல்லை, தன்னுடைய சொந்த விருப்பத்தினால் இல்லை. ஆனால் என்றோ ஒரு நாள் இதிலெல்லாம் சலிப்பு அடைந்து நாம் மோட்சத்தை அடைய விரும்புவோம். அதற்கான நம்முடைய தகுதியை, மோட்சத்தை அடைவதற்கான நம்முடைய தகுதியையும் சிறிது சிறிதாக வளர்த்து கொள்வோம். பல பிறவிகளிலே நாம் பெறுகின்ற அனுபவங்கள் மூலமாக அப்படி ஒரு விருப்பமும் அதற்காக அந்த முன்னேற்றத்திற்காக உழைப்பதும் சாத்தியம் ஆகின்றன. அப்பொழுது அதற்கான வழிவகைகளையும் செய்து அருள்கின்றார் பகவான். சிறிது சிறிதாக நம்மை முன்னேற வைத்து இறுதியிலே மோட்சத்தையும் தந்து அருள்கின்றார். ஆனால் அதுவரை நம்முடைய சம்சார சக்கரத்தை அவரே இயக்கி அருள்கின்றார். அதன் மூலம் நமக்கு தேவையான படிப்பினைகளை எல்லாம் அவரே தந்து அருள்கின்றார். அதனால் அவர் ஆவர்த்தனக. ஓம் ஆவர்த்தனாய நமக. அடுத்த திருநாமம் நிவிருத்தாத்மா, நிவிருத்த ஆத்மா. இந்த சம்சார பந்தங்களை எல்லாம் நமக்குத்தானே தவிர பகவானுக்கு இல்லை. அவர் நிவிருத்தக, இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டவர். விடுபட்டவர் என்று சொல்லும் பொழுது அவர் பல பிறவிகளை எடுத்து அனுபவங்கள் பெற்று, நம்மை போல அனுபவங்களை பெற்று இறுதியிலே மோட்சத்தை அடைந்தார், இதிலிருந்து விடுதலை அடைந்தார், விடுபட்டார் என்று பொருள் இல்லை. தன்னுடைய இயல்பிலேயே அவர் நிவிருத்தக. அந்த வகையிலே சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டவர் என்று சொல்வதை விட சம்சார பந்தமே ஒருபோதும் இல்லாதவர். எப்பொழுதும் அவருக்கு இருந்திருக்கவில்லை, இப்பொழுதும் அவருக்கு சம்சார பந்தங்கள் இல்லை, இனிமேலும் இருக்கப் போவது இல்லை. அப்படி தன்னுடைய இயல்பினாலேயே சம்சார பந்தங்கள் இல்லாதவர் பகவான். ஆத்மா, அப்படிப்பட்ட ஆத்மா அவர். நிவிருத்தாத்மா, சம்சார பந்தங்கள் இல்லாத ஸ்வரூபத்தை உடையவர். ஓம் நிவிருத்தாத்மனே நமக. சம்விருதக, நம்முடைய அஞ்ஞானத்தினாலே, அறியாமையினாலே நம்மை பொறுத்தவரையிலே, நம்முடைய புலன்களை, மனத்தை, அறிவை பொறுத்தவரையிலே அவர் மூடப்பட்டு இருக்கின்றார், மறைக்கப்பட்டு இருக்கின்றார். அவரை புலன்களாலோ மனத்தினாலோ அறியவோ உணரவோ முடியாது. அஞ்ஞானம் நிரம்பியவர்களுக்கு அவர் தன்னை மறைத்து கொள்கின்றார் என்றும் பொருள் கொள்ளலாம். அப்படி அவர் மறைக்கப்பட்டிருப்பதால் அவர் சம்விருத்தக. எந்த பொருளும் அவரை மறைப்பதற்கு சக்தி வாய்ந்தது இல்லை. உதாரணமாக மேகங்களால் சூரியனை மறைக்க முடியும், சந்திரனை மறைக்க முடியும், கரும் புகையினால் அனைத்தையுமே மறைக்க முடியும். ஆனால் இப்படியெல்லாம் எந்த பொருளாலும் பகவானை மறைக்க முடியாது. அவர் தன்னைத்தானே நம்மிடம் இருந்து மறைத்து கொள்கின்றார். ஏன்? நமது அஞ்ஞானத்தினால். நம்மிலே பக்தியும் ஞானமும் முதிர்ந்து மேலோங்கும் பொழுது அவர் அந்த மாயையாகிய திரையை விலக்கி விடுவார், நமக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டு அருள்வார். அதுவரையிலே நம்மை பொறுத்தவரையிலே நம்முடைய அவித்யினாலே அவர் மூடப்பட்டிருப்பவர், மறைக்கப்பட்டிருப்பவர். சம்விருத்தக. ஓம் சம்விருதாய நமக. பகவானின் அடுத்த திருநாமம் சம்பிரமர்தனக. இந்த திருநாமத்துக்கு, சம்பிரமர்தனக என்கின்ற திருநாமத்துக்கு எல்லாவற்றையும் அழிக்கின்றவர் என்று பொருள். யமதேவன், சிவபெருமான் போன்றோரின் உருவங்களை எடுத்துக்கொண்டு எல்லோரையும் எல்லாவற்றையும் அழித்து அருள்கின்றார். அதன் பிறகுதான் அடுத்த ஆக்கல், படைப்பு சாத்தியமாகின்றது. ஒடுங்கும் காலத்திலே ஒடுக்கியும் அழித்தும்
மீண்டும் தோன்ற வேண்டிய காலத்திலே படைத்தும் பகவான் அருள் புரிகின்றார். இவ்வாறாக முழுமையாக அழிப்பதனால் சம்பிரமர்தனக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார் பகவான். ஓம் சம்பிரமர்தனாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.